சூர்யா வந்து அவங்க வீட்டுக்கு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகா வந்து சொன்னத வந்து தாத்தா கிட்ட எங்கே வந்து மகா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்த சூர்யா என்ன பண்ணுறாரு, சரி நீ போய் கிளம்பு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் வந்து நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா வந்து குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. சூர்யா வந்து ஒரே புலம்புறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, திடீர்னு மகா இந்த மாதிரி பண்ணுறாளே, எப்படியோ வந்து சம்மதிக்க வச்சிட்டாலே தாத்தாவை, தாத்தா வேறு வந்து கண்டிப்பாக விடாப்படியாக இருக்காரு, அவங்க வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ மகா வந்து அவங்க வீட்டில் போய் வேலை செய்ய போனால் வந்து இன்னும் பிரச்சனை அதிகமாகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அவரோட மனசாட்சி வந்து அவர்கிட்ட பேசுது. நான் தான்ப்பா அவன் மனசாட்சி வந்திருக்கேன் அப்படின்னோடனே, நீயா அப்படின்னோடனே, ஆமாப்பா உன்னோட மனசாட்சி வந்திருக்கேன், உனக்கு வந்து குழப்பத்தில் இருக்க, அதை தீர்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நான் பெரிய குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, கவலையே படாத, அதை தீர்க்க தான் நான் வந்திருக்கேன், நீ என்ன பண்ணு தெரியுமா, என் பொண்டாட்டி, என்னது உன் பொண்டாட்டியா பா, நான் உன் மனசாட்சிப்பா, அப்போ நானும் வந்து நீயும் வந்து ஒன்று தான்ப்பா, அப்போ மகா வந்து உன் பொண்டாட்டி மட்டும் கிடையாது என் பொண்டாட்டி தான் அப்படின்னோடனே, சரி சரி சொல்லு அப்படின்னோடனே, இங்கே பாரு நேராக மகா வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு வா, கூட்டிகிட்டு வந்து கையை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணுற, அப்படியே மகா வந்து கட்டில் சாய்ச்சிடு, அதுக்கப்புறம் அவன் மேலே கேவலமாக பேசாத புரியுதா, நான் அப்படிலாம் யோசிக்கல, வேறு எப்படி யோசிக்கிற, நான் சும்மா சொன்னேன், அதெல்லாம் கிடையாது, நீ அதெல்லாம் பண்ணவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் என்ன சொல்கிறேன்னா, மகா வந்து இப்போ குளிக்க போயிருக்கா, அவள் வரும்போது கரெக்டாக பாத்ரூம்க்கு கீழே என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, பாத்ரூம் வாசப்பல்ல எண்ணெயை ஊற்றி வச்சுடு, அவள் வழிக்கு விழுந்துருவா, அதுக்கப்புறம் என்ன 2-3 நாளுக்கு வந்து கை காலெல்லாம் வந்து அடிபட்டுரும், அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவா, அவங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டா, நீயும் நிம்மதியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பிரச்சனை அப்படின்னோடனே, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, சரி ஓகே அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கரெக்டாக எண்ணெயை ஊற்றி வச்சு ஒழிஞ்சிருக்காரு. கரெக்டாக மகா வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. மகா என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக எண்ணெயை தாண்டி வராங்க. என்ன இது எப்படி இவ்வளோ கரெக்டாக வந்து எண்ணெயை தாண்டி வரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து கேட்குறாரு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா, எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, கேமரா வச்சுட்டு தான் போனேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சிட்டு, என்னது கேமரா வச்சு, ஆமாம் எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போனேன், பார்த்தீங்களா எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேமரா வந்து காட்டுறாங்க. இது ஒரு செம்ம எவிடன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, இதை நான் தாத்தா கிட்ட கொடுத்தா உங்கள் கதை அவ்வளோதான், என்னை ஒரே நடியாக வந்து மேலே பிளான் பண்ணியிருக்கீங்கல்ல, ஐயோ அம்மா தாயே அதெல்லாம் நான் பிளான் பண்ணல, சும்மா நீ விழுந்துருவேன், கை காலை லைட்டாக அடிப்படும், நீ போக மாட்டேன்னு தான் நினச்சேன், நீ என்ன என்னை வில்ல ரேஞ்சுக்கு பேசுகிற அப்படின்றாரு. பின்ன நீங்கள் வில்லன் தான், பின்ன இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, நான் ஒரே நடியாக போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் தானே இப்படி பண்ணேன், அம்மா தாயே நான் அதெல்லாம் பண்ணல, தேவையில்லாமலாம் பண்ணிவிடாத, நான் அந்த பயம் இருக்கட்டும், இதை நான் தாத்தா கிட்ட வந்து காட்டக்கூடாதுன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும் புரியுதா, சரி நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன் போதுமா, ஆனால் அதை வந்து அழிச்சிட்டேன், அதெல்லாம் அழைக்க முடியாது, என் காரியம் நிறைவேற வரைக்கும் நான் அழைக்க மாட்டேன், அப்படி என்ன காரியத்தை நிறைவேற்ற போகிறா இவ, முதல்ல சீக்கிரமாக கிளம்ப எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், நீயே போய நீங்கள் எடுத்துகிட்டு போய் விடணும், அப்படி இல்லைன்னா இதில் தாத்தா கிட்ட ஐயோ வேணாமா நான் கண்டிப்பாக விடுறேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் என் தலையெழுத்து நானாக போய் மாட்டிக்கினேன் அப்படின்னு விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இங்கே வந்து அனாமிகாவை வந்து வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம பிரபா. எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சாச்சு, ஃபோன் நம்பரை இதை வச்சு நம்ம வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேடி போகிறாங்க. பார்த்தா ஒரு டாக்டர் டிஸ்பென்சரியாக இருக்குது, என்னது டாக்டர் டிஸ்பென்சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டாக்டர் இவர் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண வராரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியா அப்படின்னு தானே சொன்னாங்க, யார் சொன்னது அப்படின்னோடனே, அனாமிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை விஜய் வாங்கி படிக்கிறாரு. என் நம்பரை கண்டுபிடிச்சிட்டா என் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கலாம்னு நினைப்பா, அது முதல்ல என் நம்பரே இல்லை, உங்களுக்கு நான் முதல்ல லெட்டர் எழுதுனேன்ல அதிலே நம்பர் இருக்குது, வேணும்னா கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்றாங்க. மறுபடியும் கண்டுபிடிக்கணுமா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயை. இதோட முடியுது.